வாழ்க்கை ரொம்ப சூப்பரானது. இருக்கிறதுலே வாழ்க்கை தான் ரொம்ப கேவலமானது. எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னேன்? ரெண்டே விஷயம்தான். ஒருத்தன் பிறக்கும் போதே பணக்கார வீட்டில் பிறந்துட்டானா அவன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பிறக்கும் போதே ஏசியில் தான் பிறப்பான். வளரும் போதே ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ப்ரைவேட்டில் தான் இருக்கும். கல்யாணம் வந்து நல்லா பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. வாழ்க்கையே சூப்பராக இருக்கும். ஒருத்தன் வந்து ஏழையாக பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிறக்கும் போதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்கும். ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு. இதில் எல்லாமே அவனால் முடிஞ்சதான் படிப்பான். பணத்துக்காக கஷ்டப்படுவான். பார்த்து சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுவான். இவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் பணக்காரன், இவன் ஏழை. ஆனால் ரெண்டு பேருமே மனுஷங்க தான். பணம் இருக்கிறவங்க கிட்ட வாழ்க்கை சூப்பரானது. பணம் இல்லாதவங்க கிட்ட வாழ்க்கை ரொம்ப கேவலமானது. இல்லை ஏன் கேவலமானது சொல்கிறேன்? அதனால் நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடும். கஷ்டப்பட்டு எல்லாருமே முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பணம் மட்டும்தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. எந்த ஒரு சந்தோஷமும் வாழ்க்கை யாருதுன்னு தீர்மானிக்கல, பணம் மட்டும்தான் தீர்மானிக்குது. இல்லை நீ சொல்கிறது போய் அப்படின்னு சொன்னால் நீங்களே கண்ண முடி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அடுத்தது ஒரு செகண்ட் எடுத்து வைக்கணும்னா அது பணத்தால் தான் முடியும். வாழ்க்கை சூப்பரானது கேவலமானது நான் சொல்லவே வரல. வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான். அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சந்தோஷமாக வாழ